ஆடி தபசு அன்று அம்மனை வழிபட்டால் அம்மனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு பக்தி மயமான ஆதி தபசு என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் இன்றைய ஆன்மீக தேடலில். வாருங்கள். ஆடி தபசு என்றால் என்ன? அம்மன் ஊசி முனையில் தவம் செய்த கதை தெரியுமா? ஆடி மாதத்தில் வரும் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, வரலட்சுமி விரதம், ஆடி 18 என அனைத்தும் அம்மனுக்குரிய நாளாகும். ஆடி மாதத்தில் சிவனே அம்பிகைக்குள் அடக்கம் என்பதால் இந்த மாதத்தில் அம்பிகையே பிரதானப்படுத்தியே அனைத்து விழாக்களும் கொண்டாடப்படுவது வழக்கம். அப்படி ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான உன்னதமான திருநாள் ஆடி தபசு. இது அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாள் மட்டுமின்றி சைவ வைணவ ஒற்றுமையை விளங்கும் நாளாகவும் அஞ்ஞானத்தை போக்கும் நாளாகவும் விளங்குகிறது. ஆடி தபசு என்றால் என்ன? இந்த விழா எதற்காக நடத்தப்படுகிறது? இதற்கு அப்படி என்ன சிறப்பு உள்ளது? ஆடி தபசு நாளிற்கு அம்பிகைக்கும் என்ன தொடர்பு என கேள்விகளுக்கான பதிலை தல வரலாறாக இங்கு தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி ஆடி தபசு திருநாளன்று அம்பிகையை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். ஆடி மாதத்தின் அனைத்து நாட்களும் அம்மன் வழிபாட்டிற்குரிய நாட்களாகும். அம்மனே அனைத்துமாக இருப்பதால் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் என சொல்லப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் மிக சிறப்பான மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆடி தபசு. இது அம்பிகையை மட்டுமே முதன்மைப்படுத்தி கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும். அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலில் ஆடி தபசு விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக தேரோட்டத்துடன் கொண்டாடப்படும். இதற்கு காரணம் ஆடி தபசு விழா உருவானதே சங்கரன் கோவில் தலத்தை வைத்துதான். ஆடி தபசு என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதலில் சங்கரன் கோவில் திருத்தலத்தின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கரன், பதுமன் என்ற 2 நாக வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் இருந்தார்கள். இவர்களில் சங்கரன் என்பவர் சிவபெருமானையும் பதுமன் என்பவர் பெருமாளையும் வழிபட்டு வந்தனர். இவர்கள் இருவருக்கும் இடையே தான் வணங்கும் கடவுள்தான் பெரியவர் என்ற வாக்குவாதம் வரும். நாளடைவில் இது பெரிய பிரச்சனையாக மாறியது. இதனால் இதற்கு தீர்வு காண்பதற்காக அன்னை பராசக்தியிடம் இருவரும் சென்றனர். சிவன், விஷ்ணு இருவரில் யார் பெரியவர் என தங்களின் சந்தேகத்தை கேட்டனர். இதை கேட்ட அன்னை இருவரும் ஒன்றுதான் என்றார்.